வீரமற்ற அகிம்சை என்பது கபட நாடகம் என்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, வீரமற்ற அகிம்சை என்பது ஒரு கபட நாடகம் என்கிறார். அதனாலதான் யார் பின்னாடி போய் நிற்கிறார்? சுபாஷ் பின்னாடி. அவன் யாரு? என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரன் சுபாஷ். மாசத்தும் சொல்லுகிறானே, நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று. அப்படி வெள்ளைக்காரனுக்கு அவன் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று ஆயுதத்தை எடுத்தவன் சுபாஷ். அவன் ஒரு கோட்பாட்டை கொண்டான், என் தாத்தன். வீரமற்ற அகிம்சை கபட நாடகம். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அதே கோட்பாட்டை கொண்டிருந்தான். எங்கள் உயிர் தலைவன் இந்த தலைவர்களின் வழியில் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினான். அது வன்முறைக்கு எதிரான அகிம்சை என்பது கோழைத்தனம். அதான் தாத்தா அப்படி சொல்றாங்க, வீரமற்ற அகிம்சை கபட நாடகம் தலைவன், அதை கோழைத்தனம். கருத்து ஒண்ணுதான், வார்த்தை வேற. அப்ப என்ன சொல்றாங்க? 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் எங்க இருக்கிறாங்க? வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோழைத்தனம், வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். இந்த கொள்கையில நேதாஜி, நம் தாத்தா, நம்முடைய தலைவன் பிரபாகர் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க. மாசத்துக்கு சொல்றான்ல, அதான் சொல்றான். உன் எதிரிக்கு அவனுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பதில் சொல்லு. அந்த மொழியில் சொல்ல விளைந்தவன் வீர மறவன் சுபாஷ் சந்திர போஸ். அவனுக்கு துணை நின்றவன் என் தாத்தன் மறவன் முத்துராமலிங்க தேவர். அந்த மொழியிலேயே சிங்களனுக்கு பதில் சொன்னவன் எங்கள் உயிர் தலைவன் வீர மறவன் பிரபாகரன்.